அரசியல் கட்சி கிடையாது, தர்மத்திற்காக போராடுறோம். அப்ப தர்மத்துக்கு போராடுறவனுக்கு சோதனை வரும், தாங்கிதான் ஆகணும். உதாரணம் ஒரு டிஎஸ்பி, அவர் பேர் சுந்தரேசன், கட்சி நிறைய பட்டம் வச்சு பொட்டு வச்சு நான் லஞ்சம் வாங்குறேன், இது வரைக்கும் நியாயமான வேலை செய்ய முடியலன்னாங்க. அந்த சுந்தரேசன் டிஎஸ்பி என்னாச்சு, சஸ்பெண்ட் கொடுத்தாங்க. நியாயமா வேலை செய்ய முடியுமா? ஒரு பொன்மானி இருந்தாரு, அவருக்கு தான் நடந்தது. யாரெல்லாம் நேர்மையான அதிகாரி இருக்காங்களோ அவங்க அந்த அரசாங்கம் பணி வாங்குது. ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை? அவை நாம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தணும், மக்கள் எல்லாரும் சொல்லணும், அந்த திமுக கேள்வி கேட்கணும். அப்படிலாம் பண்ற கேட்கணும், எல்லா மக்களும் கேட்கணும். அடுத்த வருஷம் இந்நேரம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஆட்சி இருக்காது. இந்த ஆட்சி என்ன பண்ணுது? யாரெல்லாம் ரவுடி இருக்கிறானோ, கொலகார் இருக்கானோ, திருடன் இருக்கானோ அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான். நியாயமா நேர்மையா இருக்கணுக்கு முக்கியத்துவம் தரதில்லை. இன்னைக்கு நேர்மை என்னன்னு கேட்கிறாங்க. கடந்த ஒரு மாசம் மட்டும் தமிழ்நாட்டில் எத்தனை கொலை நடக்குது தெரியுங்களா? அவ்வளவு கொலை நடக்குது, அவ்வளவு பாலியல் வன்முறை நடக்குது. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு அது கவலை இல்லை. ஆட்சியாளர் அப்படி இருக்கிறாங்க. அப்ப நாம தான் விழிப்புணர்வா இருக்கணும். இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கணும்? தேர்தல் வரைக்கும் இருக்கணும். எல்லா மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும். குறிப்பா இந்த திருப்பூர்ல தொடர்ந்து இந்து முன்னணி மேல தாக்கப்படுறாங்க. அந்த தாக்கப்படுற குற்றவாளியில கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னா கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆளு அடிபட்டு இருக்கிறாரு ஆஸ்பத்திரியில, அங்க போய் சொல்றாரு என்னை அடிச்சுதான், யாரு அடிச்சாலும் அவர் பேர் சொல்றாரு. அந்த ஒரு ஏட்டு ரமேஷ் ஒரு ஆளு, அதெல்லாம் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? அடிபட்டுக்கான்னு சொல்றாருல்ல, ஏன் எழுத முடியாது? அந்த ரமேஷ் யாரு? போலீஸ்கார் தானே, அவர் வாங்க போய் இன்டிமேஷன் வாங்க போயிருக்காரு. அப்ப அந்த ரமேஷோட நோக்கம் என்ன? அப்ப அந்த குற்றவாளிகள் தப்பிக்க தானே. இல்ல அதிகாரி சொன்ன அதிகாரி கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த அதிகாரிக்கு என்ன பின்புலம் இருக்குது? அப்ப நாம இதெல்லாம் சிந்திக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. இன்னைக்கு குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. வீடியோ வந்து ஆளு யாரும் தெரியும். இன்னைக்கு என்னவோ நவீன வசதி வச்சிருக்கிறாங்க, சைபர் வச்சிருக்கிறாங்க. யார சாதாரண போராடுற ரோட்ல போராடுற கைது பண்றதா? அந்த குற்றவாளி கைது பண்ண வேண்டாம். ஒரு குழந்தை தனியா வெளியே போக முடியுமா? தமிழ்நாட்டுடைய நிலைமை தான் இருக்குது.